ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இன்றைக்கு மார்கழி மாதம் 4வது நாள் கேட்க வேண்டிய திருப்பாவையினுடைய 4வது பாசுரம் என்ன, அதனுடைய பொருள் என்ன, திருவம்பாவையினுடைய 4வது பதிகம் என்ன, அதனுடைய பொருள் என்ன அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். முதல்ல திருப்பாவையினுடைய 4வது பாசுரம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆழிமலை கண்ணா ஒன்று நீ கைகரவேல் ஆழியுள் புக்கு முகந்து கொடார்த்தேரி ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்து பாழியன் தோளுடை பத்மநாபன் கையில் ஆழிபோல் மின்னி வலம்புரி போல் நின்று அதிர்ந்து தாழாதே சார்ங்கம் உதைத்த சரமலை போல் வாழ உலகினில் பெய்திடாய் நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்தேலோர் எம்பாவாய். இது ஆண்டாள் நாச்சியார் கொடுத்திருக்கின்ற திருப்பாவையினுடைய 4வது பாசுரம். எவ்வளவு அழகாக ஆரம்பிச்சிருக்கார் பாருங்க. ஆழிமலை கண்ணா ஒன்று நீ கைகரவேல் அப்படின்னு ஆரம்பிச்சிருக்காங்க. ஆழிமலை கண்ணான்னு ஏன் ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு கேட்டால், ஆயர்பாடியில் இருக்கின்ற சிறுவர் சிறுமிகளுக்கும் சரி மற்றவர்களுக்கும் சரி அவர்களுக்கு மழை வெயிலுக்கு இன்னென்ன தெய்வங்கள் தான் வழிபட வேண்டும் அப்படிங்கிற எந்த ஒரு நுண்ணறிவு அப்படிங்கிறதெல்லாம் அவர்களுக்கு தெரியாது. அவர்களுக்கு தெரிந்ததெல்லாம் கண்ணன் 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 தான். அதனால தான் மழை வேணும்னாலும் சரி, வெயில் வேணும்னாலும் சரி, ஏதாவது மிருகங்களின் தொல்லை அப்படின்னாலும் சரி, ஏதாவது பூதங்களின் தொல்லை அப்படின்னாலும் சரி, கண்ணா கண்ணா என்றே அவர்கள் சரணடைவார்கள். அதனால தான் மழை வேணும் அப்படின்னாலும் ஆழிமலை கண்ணான்னு ஆரம்பிச்சிட்டாங்க. மேகத்திற்கு அதிபதி பர்ஜன்யன் அப்படின்னு சொல்கிறதுக்காகத்தான் ஆழிமலை கண்ணான்னு ஆரம்பித்து, நாங்கள் சொல்வதை கேள், உன்கிட்ட ஒரு சொட்டு தண்ணீரை கூட நீ தேக்கி வச்சுக்க கூடாது, கடல் நீர் அத்தனையுமே முகர்ந்து கொண்டு மேலே சென்று உலகாளும் முதல்வனாகிய அந்த கண்ணனின் நிறம் எவ்வளவு கருமை, அந்த கருமையான கண்ணனின் நிறத்தை போல கருத்து வலிமையான தோள்களையுடைய பத்மநாபன் கைகளிலே இருக்கின்ற பிரகாசமான அந்த சக்கரத்தை போல மின்னலை வீசி வலம்புரி சங்கு எப்படி ஒலிக்குமோ அதே போல இடி ஒலி எழுப்பி வெற்றியை மட்டுமே ஈட்டுகின்ற அவனது சார்ங்கம் என்னும் வில்லிலிருந்து புறப்படுகின்ற அம்புகளைப் போல மழையை சரசரவென பொழிவாயாக அப்படின்னு மழையை கேட்குறாங்க. அந்த மழையால் நாங்கள் இவ்வுலகிலே மகிழ்வுடன் வாழ்வோம், மார்கழி நீராடலுக்காக எல்லா நீர்நிலைகளையும் நிரப்பி எங்களை மகிழ்ச்சியடைய செய்வாயாக அப்படின்னு அந்த கண்ணனிடம் அவர்கள் சரணாகதி அடைகின்றார்கள். சென்ற பாடலிலேயுமே அவர்கள் மழையைத்தான் வேண்டியிருந்தார்கள். ஏன்னா மழை கிடச்சிருச்சு அப்படின்னாலே அதற்கு அடுத்து வருகின்ற வேலைகள் அனைத்துமே சுமூகமாக முடியும், வாழ்க்கையும் அமைதியாக கடந்து செல்லும். அதனால தான் மழை அப்படிங்கிறது எவ்வளவு உயிர் மூலம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இன்றைய சூழ்நிலையில் நாம் மழையவே தடுக்கிறா போல் நிறைய காரியங்கள் செய்கிறோம். கால சூழ்நிலையினாலையும் அப்படி செய்ய வேண்டி இருக்கிறது, நிறைய பேர் செய்கிறாங்க. இனிமேலாவது நம்ம மழை நீர் எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறத உணர்ந்து இயற்கை சீற்றங்கள், இதுபோல் இயற்கை சீற்றங்கள் எதுவும் வராமல் தவிர்த்து நாம் நல்லபடியாக இருக்கணும்னா முதல்ல மழை நீரை சரியாக சேகரித்து அந்த மழையையும் மழை வரணும் அப்படின்னா அதற்குண்டான மரங்களையும் நட்டு அதற்குண்டான வேலைகளையும் நாமளும் செய்யணும். இயற்கையை நேசிக்க வேண்டும். அடுத்ததாக திருவம்பாவையினுடைய 4வது பதிகம். ஒன்னித்திலநகையாய் இன்னம் புலர்ந்தின்றோ வண்ண கிளிமொழியார் எல்லாரும் வந்தாரோ எண்ணிக்கொடுள்ளவா சொல்லுகோம் அவ்வளவும் கண்ணை துயின்றவமே காலத்தை போக்காதே விண்ணுக்கு ஒரு மருந்தை வேத விழுப்பொருளை கண்ணுக்கு இனியானை பாடி கசிந்து உள்ளம் உள்நுக்கு நின்று உருக யாம் மாட்டோம் நீயே வந்து எண்ணிக்குறையில் துயிலேலோர் எம்பாவாய். இது மாணிக்கவாசக பெருமான் கொடுத்திருக்கின்ற திருவம்பாவையினுடைய 4வது பதிகம். இந்த பதிகத்தினுடைய பொருள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒன்னித்திலநகையாய் இன்னம் புலர்ந்தின்றோன்னு கேட்குறாரு தூங்குற தோழியை பார்த்து. முத்துப்பற்கள் தெரிய அழகாக சிரித்து எங்களை மயக்குபவளே, கடந்த வருடங்களிலெல்லாம் நாங்கள் வந்து எழுப்புறதுக்கு முன்னதாக நீயே தயாராக இருப்ப, இன்னுமா உனக்கு இப்போ பொழுது விடியலை அப்படின்னு சொல்லி உறங்கிய பெண்கிட்ட கேட்குறாங்க. வழக்கம் போல் உறங்கிய பெண்ணும் எழுந்து விட்டாள். அவளும் எழுந்து கேட்குறது பாருங்க. பச்சை கிளி போல இனிய சொற்களை பேசுகின்ற எல்லா தோழிகளும் வந்துட்டாங்களா, இல்லை நீங்கள் யாரும் வராமல் என்ன மட்டும்தான் முன்னதாகவே எழுப்ப வந்திருக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறா அந்த எழுந்திருத்த தோழி.
உடனே இவர்களெல்லாம் பதில் சொல்லாமல் விடுவார்களா? அடியே, உன்னை எழுப்புவதற்காக வந்த பெண்கள் எத்தனை பேர் அப்படிங்கிறத இனிமே தான் எண்ணணும். அதை அப்புறமா நாங்கள் எண்ணி சொல்கிறோம். இப்போ நாங்கள் எதற்காக வந்திருக்கிறோம்? தேவர்களினுடைய மருந்தாகவும் வேதங்களினுடைய விழுப்பொருளாகவும் இருக்கின்ற எம்பெருமான் சிவபெருமானை பாடி உள்ளம் உருகும் வேளையான இந்த நேரத்தில் எல்லாரையும் எண்ணி பார்த்துட்ருக்க சொல்கிறியே, முதல்ல நீ எழுந்து எங்கள் கூட சிவ வழிபாட்டுக்கு வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. அப்படி உனக்கு அவசியம் தெரிஞ்சே ஆகணும் அப்படின்னா நீயே வந்து எண்ணி பார்த்துக்கோ, அப்படி இல்லைன்னா நீ மறுபடியும் போய் தூங்குன்னு கேலி பண்ணுறாங்க. கூட்டு வழிபாடு அப்படிங்கிறது எவ்வளவு சிறப்பானது அப்படிங்கிறதையும் தான் இந்த திருவம்பாவையிலும் திருப்பாவையிலுமே ஆண்டாள் நாச்சியாரும் மாணிக்கவாசக பெருமானும் நமக்கு சொல்லியிருக்கின்றார்கள். இந்த பதிவு உங்கள் எல்லோருக்குமே உபயோகமாக இருந்திருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஆன்மீகம் நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.